பிள்ளைங்க வருவாங்க. யார்ப்பா போடுமா கன்னியாகுமரி மாவட்டத்துல கருங்கல்ல இருந்து தேங்காய்பட்டணம் போற வழியில உள்ள தெருக்கடைங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மதுபான கடையை இந்த பாறையை மூடுறதுக்காக தான் மக்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க மக்களின் அமைதிக்காகவும் இந்த ஏரியாவில இருக்க குடும்பங்களுக்கு நலனை கருதி எடுக்கிற போராட்டம். இதுக்காக நாங்க பல 5 வருடங்களா நாங்க மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு நாங்க போராட்டத்துக்கு இறங்கி இருக்கோம். இந்த மதுக்கடையானது 500 மீட்டருக்குள்ள உள்ள நிறைய ஆலயங்கள், கோயில்கள், பள்ளிகள் எல்லாம் இந்த இடையில இருக்குது. இந்த ஏரியாவில இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சந்தை இருக்குது, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. பொதுமக்கள், இளைஞர், பெண்கள், சிறு பிள்ளைங்களுக்கு இந்த வழியில கோயிலுக்கோ இல்ல பள்ளிகளுக்கோ வேலைக்கு செல்ல முடியல. இந்த ஏரியால உள்ள பெண்கள், இந்த ஏரியால உள்ள எல்லா மக்களுமே இந்த இடத்துல வந்துதான் பஸ் ஏறி வெளியூருக்கு போடணும். இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய தடைகள் இந்த இடத்துல வருது. பாட்டில்களை உடைச்சு போடுறாங்க. பெண்களுக்கு எதிராக கீழ்த்தரமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசி பெண்களோட மனதை காயப்படுத்துறாங்க. இந்த வழிகள்ல போக முடியல. இந்த ஏரியால உள்ள இளைஞர்கள் எல்லாமே இந்த மதுபானத்தை குடிச்சிட்டு குடும்பங்கள்ல வெளியில அழிஞ்சு சீரழிஞ்சு போறாங்க. தயவு செய்து இந்த மதுபான கடையை மூடுறதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் யாரும் பேச வரல. நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். கடந்த ஒரு 3 மணி நேரமா நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறோம். யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரல. கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு வர்ற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை தொடருவோம். திறக்க விட மாட்டோம். இது பொதுமக்கள் நாங்க நடத்துற போராட்டம். எங்க அமைதிக்காகவும் குடும்பத்தோட நடத்துக்காகவும் இந்த போராட்டம் தொடரும். ஜனனி.